ஜெய் வராகே, ஜெய் ஜெய் வராகே. என் செல்ல குழந்தையே, அவ்வளவு எளிதில் இந்த வராகி அம்மா யாரையும் தேடிப்போய் வாக்கு கொடுப்பதே கிடையாது. ஆனால் என் அன்பு பிள்ளையான உன்னோடு பேசுவதற்காக நான் காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அந்த அளவிற்கு என்னுடைய உண்மையான அன்பையும் மதிப்பையும் நீ பெற்றுவிட்டாய். சரியான பிள்ளையாக சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறபடி நீ வாழ துணிந்து விட்டதால் தான் உனக்கான வாழ்க்கையை அழகாய் அமைத்து கொடுக்க நான் வந்துள்ளேன். நீ ஒருபோதும் தவறான விஷயங்களில் பிடிவாதமாக இருந்தது கிடையாது. உனது குறிக்கோள் எப்போதுமே நேர்மையையும் நல்லதையும் மட்டும்தான் பின்பற்றி போகிறது. அதனால்தான் உனக்கு கிடைக்க வேண்டியதையும் சரியாய் முறையாய் உன் வசம் ஒப்படைப்பதற்காக நான் வந்துள்ளேன். ஒரு சில விஷயங்கள் உனக்கு கிடைக்க தாமதமாகியிருக்கலாம், ஆனால் நிச்சயமாக கிடைக்கும். பொறுமையோடு காத்திரு என் செல்லமே. இப்போது நான் உனக்கு கொடுக்கும் வாக்குப்படியே இனி எல்லா விஷயங்களும் அப்படியே நிகழும். அதிர்ஷ்டம் என்பது நல்ல நேரம் கிடையாது. நீ உன் லட்சியத்தை அடைவதற்காக, உன் வாழ்வில் ஜெயிப்பதற்காக உழைக்கும் நேரம் எல்லாமே நல்ல நேரம்தான். உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாக அமைத்து கொடுக்க இந்த வராகி அம்மா நான் தயாராகிவிட்டேன். தடைகள் வரும்போதும் தடங்கல்கள் வரும்போதும் அதை தட்டி கழித்துவிட்டு போகாதே. தடைகள் வந்தால் அதை தாண்டி போவதற்கான வேகம் உனக்குள் உண்டாக வேண்டும். ஆம் என் செல்லமே, எது உன் வாழ்வில் தடையாக வந்து நின்றாலும் அதை தாண்டி போவதற்கு என்ன வழியோ அதை பற்றி யோசி. நீ ஜெயிப்பதற்கான வழியை நான் காட்டுவேன். உன் பலத்தின் பலம் என்ன என்பதை உனக்கு நானே காட்டுவேன். உன்னுடைய தகுதியை தீர்மானிப்பது மற்றவர்கள் கிடையாது. உன்னுடைய உழைப்பும் நேரமும் தானே உன்னுடைய தகுதியை வெற்றியானதாக மாற்றுகிறது. கடைசி வரை உன் நம்பிக்கையை மட்டும் எந்த விஷயத்திலும் நீ மாற்றக்கூடாது. ஏன் தெரியுமா? வெற்றி எப்போது கிடைக்கும் என யாராலும் சொல்ல முடியாது. நீ நம்பிக்கையோடு இருந்தால் கடைசி நொடியின் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றியை நான் எழுதி உன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி அமைப்பேன். துன்பங்களை பார்த்து துவண்டு போயிருக்கும் உன் வாழ்வில் இனி நீ சந்திக்கக்கூடியது எல்லாமே இன்பமாய் இருக்கும்படி உன்னை செதுக்கி உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வரப்போகிறேன். ஆம் என் செல்லமே, இப்போது நான் சொல்வது எல்லாமே உண்மைதான். மற்றவர்கள் உன்னை பற்றி அதிகம் தெரிந்து கொள்வதற்கும் உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து கொள்வதற்கும் நீ அனுமதிக்காதே. ஏனெனில் உன்னை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டவர்கள்தான் உனக்கு சுலபமாக ஆபத்தை விளைவித்து விடுவார்கள். நீ யார்? எப்படிப்பட்ட பிள்ளை? உன்னுடைய குணம் என்ன? நீ எப்பொழுது எந்த நேரத்தில் எப்படி சிந்திப்பாய், எப்படி நடந்து கொள்வாய் என்பதை மற்றவர்களுக்கு புரிய வைத்து விடாதே என் செல்லமே. நீ புரியாத புதிராக இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் இப்படிதான் என உன்னை பற்றி மற்றவர்கள் முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு சுலபமாக இருந்து விடாதே. இந்த உலகில் சாதனை புரிபவர்கள் அனைவரும் நிதானம் என்னும் ஆயுதத்தை சரியான முறையில் பயன்படுத்தியவர்கள்தான். நீயும் நிதானத்தை உன் கையாக வைத்து கொண்டு நிதானத்தோடும் பொறுமையோடும் எல்லா செயல்களையும் செய்து சாதனை படைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். தேவையில்லாத விஷயங்களில் கவனம் கொண்டு கவர்ச்சியின் வலையில் மாட்டி சிக்கி கொள்ளாதே. கெட்ட விஷயங்கள் எப்போதுமே கவர்ச்சிகரமாய் உன்னை கவர்ந்திழுக்கும். ஆனால் நீ மதிமயங்கிவிடக் கூடாது என் செல்லமே. எதிலும் திசை திரும்பாமல் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை மட்டும் செய்யப்பார். எல்லா அனுபவங்களும் மனதளவில் முந்திக் கொண்டுதான் வரும். ஆனால் மனம் என்ன சொல்கிறதோ அதைத்தானே உடல் கேட்கிறது. அதே போல்தான் உன் வாழ்விலும் உனக்கு பல அனுபவங்களும் பல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் மாறி மாறி வந்தாலும் எது சரியோ அதன்படி நடந்து கொள். நீ அடுத்தவர்களுக்காக விளக்கேற்றினால் அதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையும் உன் பாதையும் கூட வெளிச்சமாக மாறும். மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் அதன் மூலமாக உனக்கான நன்மைகள் வந்து சேரும் என் செல்லமே. நீ தியானம் செய்து எதையும் அடையவில்லை, ஆனால் நிறைய இழந்திருக்கிறாய். கோபமும் மனக்குழப்பங்களும் சேர்ந்து மரணத்தை பற்றிய பயத்தை உனக்குள் உருவாகிவிட்டதா? கவலைப்படாதே. உன் வாழ்க்கை பயணம் என்பது மீண்டும் ஒரு முறை உனக்கு கிடைக்காத விஷயம். அதனால்தான் எதுவாக இருந்தாலும் இந்த மனித ஜென்மத்தை இப்பிறவியிலேயே அனுபவித்து வாழ்ந்துவிடு. பாதைகள் எதுவாக இருந்தாலும் விரும்பி வாழ பழகு என சொல்வதற்காகவும் உனக்கான அருள்வாக்கை கொடுப்பதற்காகவும் வந்துள்ளேன். காலையிலிருந்து உனக்கு நல்லது செய்ய காத்திருக்கும் இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள். உச்சகட்ட கோபம் வரும்போதெல்லாம் மனிதர்கள் என்ன நடக்கும் என்பதன் பாதிப்பை உணராமல் தானே தவறு செய்து விடுகிறார்கள். உன் வாழ்க்கை ஆனந்தமாய் இருப்பதற்கு எல்லா வகையிலும் இந்த வராகி நான் துணையாய் நிற்பேன். நீ எதற்காகவும் கோபம் கொள்ளவோ பொய் சொல்லவோ வேண்டாம். மற்றவர்கள் நலன் மீது நீ அக்கறை கொண்டு வாழும்போது தானே
அங்கு பொறுமை வந்து சேரும். அப்படிப்பட்ட பொறுமையின் மூலமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்து விடுவாய். சிலரால் நீ அடைந்த துன்பங்கள் சீக்கிரமே வேறு யாரோ ஒருவரின் மூலமாக உன் வாழ்வில் வந்து சேரும். முதலில் இப்போது உன் அருகில் இருப்பவர்களையும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் பத்திரமாய் பாதுகாத்துக்கள். எல்லாருக்கும் அன்பை செலுத்தி அவரவர் தேவைகளை நிறைவேற்ற நினைக்கிற நீ உன்னுடைய தேவைகளையும் கொஞ்சம் நிறைவேற்றிக்கொள் என் செல்லமே. யார் மீதும் நீ வெறுப்பை காட்டுவதால் இங்கு எதுவும் மாறிவிடப் போவதில்லை. அமைதியாக கடந்து போ. நடப்பது அனைத்தும் நிச்சயம் நல்லவிதமாய் நடப்பதற்கு நான் துணையாய் இருந்து பார்த்து கொள்கிறேன். பெரியவர்களை எங்காவது பார்க்க நேரிட்டால் அவர்களிடம் பணிவோடு நடந்து கொள். தவறு செய்தால் அதனை திருத்திக் கொள்ள முயற்சி செய். நற்குணங்களை பின்பற்றி நல்லவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் உங்கள் அம்மா வராகி தாயின் இந்த எதிர்பார்ப்பு. இந்த நொடி என்பது உனக்கு மற்ற எல்லா விஷயங்களையும் மறக்கச் செய்கிற கணம். நீதான் உன்னுடைய நினைவுகளையும் கற்பனைகளையும் கூட அளவோடு வைத்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. இந்த கணத்தில் இந்த வராகி அம்மாவை பார்க்க நீ வந்திருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையை அடுத்த விதமாய் மாறப்போகிறது என்று தானே அர்த்தம். என் வாழ்க்கையில் எது எப்படி நடந்தாலும் எதற்கும் கலங்காதே. பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் மனித வாழ்க்கையை அவ்வளவு சுலபமாக வாழ்ந்துவிட முடியாது. எது பிழையாக இருந்தாலும் எது தவறாக இருந்தாலும் அத்தனையும் நான் சரி செய்வேன் என நம்பி காத்திரு. நீ பேசும் வார்த்தைகளின் மதிப்பு என்பது உனக்கான மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய விஷயங்கள். அதனால்தான் எப்போதுமே வார்த்தைகளில் கவனம் இருக்கட்டும் என நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ எந்த இடத்தில் இருக்கிறாய், உனக்கான பொறுப்புகள் என்ன என்பதை சரியாக உணர்ந்து நடந்து கொள். வாழ்க்கையில் தெளிவும் நற்பெயரும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. எப்போதுமே நான் நினைத்தது நடப்பதே இல்லை என வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாயே. நல்லது எப்போதும் மெதுவாக தான் நடக்கும், கெட்டது உடனே நடந்துவிடும். அதனால்தான் எதிலும் பொறுமை அவசியம் என சொல்கிறேன். மனித வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, இறுதியில் இறப்பு என்பது உறுதிதானே. அப்படி இருக்கும்போது ஏன் கவலையை நினைத்து வருத்தப்பட வேண்டும்? எவ்வளவு கவலை இருந்தாலும் மறந்து வாழ பழகு. கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்லது நடக்கும்படி இந்த வராகி இப்போதே உன்னை ஆசீர்வதித்து வாக்கு கொடுத்து விட்டேன். தன்னுடைய நன்மைக்காக மட்டுமின்றி நிம்மதிக்காக கூட தன்னை மாற்றிக்கொள்ள நினைப்பவன் என்பவன் மனநோயாளி தவிர மனிதனே இல்லை. நீயும் அப்படி உன்னுடைய நன்மைக்காகவே சிந்தனை செய்யாமல் மற்றவர்களுக்காகவும் பல விஷயங்களை செய்ய ஆரம்பி. இன்பத்தை விரும்புவதும் துன்பத்தை வெறுப்பதும் மனிதனின் இயல்பு. ஒன்று முன்னே வந்தால் மற்றது பின்னே வரும். அதுதானே இயற்கையின் இயல்பு. நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் எது வந்தாலும் சரி என்று சமாளிக்க தயாராகு. குறைகுடம்தான் கூத்தாடி அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியே கொட்டும். ஆனால் நிறைகுடம் என்பது மிகவும் அமைதியாக இருக்கும். அதே போல்தான் மன நிறைவோடு நீ வாழ்வதற்கேற்றாற் போல எல்லா விஷயங்களும் நிறைவாய் உனக்கு தரப்போகிறேன். நல்லதே உனக்கு நடக்கும்படி செய்வேன்.